بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். லக்கத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரா வ யௌம ஹுனைன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று வழங்கப்பட்ட தலைப்பு கஸ்வத் ஹுனைன். ஹுனைன் யுத்தத்தை பற்றி, ஹுனைன் போர்க்களத்தை பற்றி இன்று நமக்கு சில செய்திகளை தெரிவதற்காக வேண்டி இது நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பாசத்துக்குரிய சகோதரர்களே, எத்தனையோ போர்க்களங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். எத்தனையோ யுத்தங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னின்று நடத்தினார்கள். அதிலே மிக மகத்தான யுத்தம், மிக பிரசக்தி பெற்ற யுத்தம், ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு உள்ள யுத்தம் என்று சொன்னால் ஹுனைன் யுத்தத்தை சொல்லலாம். ஏனென்று சொன்னால் என்ன காரணம், அதுக்காக வேண்டி நிறைய அடுக்கலாம் சகோதரர்களே, அரை மணி நேரம் சும்மா. என்ன காரணத்துக்காக வேண்டி இதை பிரசக்தி பெற்றவும் ஆச்சரியமாகவும் வியப்புத்தக்கவும் ஒரு யுத்தமாக வர்ணிக்கப்படுகிறது சொன்னால், ஆச்சரியத்திலே ஆச்சரியம், மகத்தான ஆச்சரியம் ஃபத்ஹே மக்கா, மக்கா வெற்றிக்கு பின்னால் நடக்கிறது. சகோதரர்களே, இந்த யுத்தம் எப்பொழுது நடக்கிறது சொன்னால், மக்கமா நகரம் வெற்றி கொண்டதற்கு பின்னால் தான் இந்த யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடப்பதா இருந்தால் வெற்றி பெறுவதற்காக வேண்டி, இஸ்லாம் ஓங்கி ஒழிப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கலிமா உயர்வதற்காக வேண்டி நடப்பதுதான் யுத்தம். ஆனால் நேர் மாறாக மக்கா வெற்றிக்கு பின்னால் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்றொப்ப 10,000 பேரோடு மக்கா வெற்றிக்கு சென்றிருக்கிறார்கள். அன்சாரிகளும் முஹாஜிரிகளும் மக்காவுக்குள்ளே வெற்றிக்காக வேண்டி செல்கிறார்கள். சென்றதுக்கு பின்னால் 19 நாள் கழித்து தான் இந்த யுத்தம் நடைபெறுகிறது. அதனாலே தான் ஃபத்ஹே மக்காவுக்கு பின்னால் நடக்கக்கூடிய இந்த யுத்தம் மகத்தான யுத்தமாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவது மட்டுமல்லாமல் நிறைய பாடங்களிலே, ஹதீஸுடைய பாடங்களிலே, இன்னும் சொல்ல போனால் ரஹீக் என்று தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்க, அதிலே நீங்கள் காணலாம். இதில் சில கருத்துக்களை மட்டும் சொல்கிறோம், நேரம் இடம் தராது. சகோதரர்களே, இந்த ஹுனைன் என்பது ஒரு ஏரியாவுக்கு பெயர், ஒரு இடத்துக்கு பெயர், ஒரு பள்ளத்தாக்கு பெயர். அந்த இடத்துல வைத்து யுத்தம் நடந்ததுனாலே ஹுனைன் யுத்தம் என்று பெயரை வைத்து விட்டார்கள். எனவே இந்த இடம் மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் மத்தியிலே இருக்கிறது. சற்றொப்ப அரஃபா மைதானத்திலிருந்து சென்றால் ஹுனைன் வந்துவிடும் என்ற அளவுக்கு
அதாவது அரபிகள் சொல்லி தருகிறார்கள். ஏறத்தாழ மக்காவிலிருந்து 20 கிலோமீட்டர் அளவுக்கு தான் ஹுனைன் இருக்கிறது. இந்த ஹுனைன் யுத்தம் எப்பொழுது நடக்கிறது சொன்னால் ஹிஜ்ரி 8 நடக்கிறது. மக்கா வெற்றிக்கு பின்னால் சில காலத்திலே நடக்கிறது, சில நாட்களிலே நடக்கிறது. ஏன் நடக்க வேண்டும், எதற்கு நடக்க வேண்டும்? மக்கமா நகரத்தையே கைப்பற்றி விட்டார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறான், குர்ஆன்ல பாருங்க, மக்காவை கைப்பற்றி விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, மகத்தான வெற்றியை தந்தோம் என்று சொல்கிறான். மக்கமா நகர் வெற்றி என்று சொல்லவில்லை. ஏனென்றால் எல்லோரும் அடிபணிந்து விட்டார்கள். மக்காவை சுற்றி உள்ள அந்த அரபு உலகமே உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டத்தின் கீழே, அல்லாஹ்வுடைய கலிமாவின் கீழே பணிந்தவர்களாக, அடிபணிந்தவர்களாக, பயந்தவர்களாக வந்தார்கள் என்று சரித்திரம் சொல்லி காட்டுகிறது. இருந்தாலும் கூட எல்லா நிலையிலையும், எல்லா காலத்திலையும், எல்லா கொள்கையிலையும், எல்லா ஜமாத்திலையும், எல்லா மதத்திலையுமே எப்பொழுதுமே மதவெறி பிடித்தவர்கள் இருப்பார்கள், மமதை உள்ளவர்கள் இருப்பார்கள், ஆணவம் கொண்டவர்கள் இருப்பார்கள், பிடிவாதம் உள்ளவர்கள் இருப்பார்கள். ரசூல் மக்கமா வெற்றியை அல்லாஹ் கொடுத்ததற்கு பின்னாலும் சதா காலம் எடுத்துக்கொண்டிருந்த ஒரு கூட்டம் இப்பொழுது நாங்கள் அடிபணிவதா? எங்களுடைய அகந்த, எங்களுடைய ஆணவம் என்ன, எங்களுடைய மரியாதை என்ன, எங்களுடைய பொருளாதாரம் என்ன, எங்களுடைய கோத்தரம் என்ன, எங்களுடைய அந்தஸ்து என்ன, எங்களுடைய மான பிரச்சனை என்ன, நாங்கள் அடிபணியவே மாட்டோம் என்று ஹுனைனை சார்ந்தவர்கள், அந்த பகுதியை சார்ந்தவர்கள் சிலர்கள் எதிர்க்கிறார்கள். அவர்கள் பேர் ஹவாசின் என்று வரும். நிறைய ஹதீஸ்ல பார்க்கலாம், புகாரி, முஸ்லிம், திருமதி ரஹீக் என்ற நூல்ல பார்க்கலாம். ஹவாசின் கூட்டத்தார்கள் ஏனென்றால் பணத்தால் ரொம்பவும் செல்வந்தர்கள், அதிகாரத்தால் இந்த இஸ்லாம் வருவதற்கு முன்னால் ரசூலை எதிர்த்தவர்கள், ரசூலுடைய கூட்டத்தாரை எதிர்த்தவர்கள், அம்பு எறிவதிலே வீரர்கள். இன்னும் சொல்ல போனா அதோட சகீப் என்ற கூட்டத்தால் சேர்ந்து 2 பேர் தான். இந்த 2 பேரும் சிலர்கள் நின்றவன் போனவன் அப்படின்றவன் கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்துக்கிட்டு மக்கா வெற்றிக்கு பின்னால் எதிர்ப்பது எவ்வளவு பெரிய துணிச்சல் வேணும், அப்ப எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரர்கள் இருப்பார்கள், எவ்வளவு பெரிய ஆதிக்க சக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். மான பிரச்சனை என்று சொன்னார்கள், இந்த ரசூலுக்கு கட்டுப்படுவதா? நாம் எதிர்த்தவர்கள், நாம் விரட்டியவர்கள், இது ஒரு வாழ்வா சாவா என்று பார்த்து விட வேண்டும். மக்கா வெற்றி பெற்றால் என்ன, போனால் என்ன என்ற அளவுக்கு கூட்டம், பெருங்கூட்டம் ரசூல் பின்னால் இருக்கிறது. இந்த சிறிய கூட்டம் எதிர்ப்பதற்காக வரக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள், வாலிபரான சஹாபாக்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சாதாரண ஒரு துணிச்சல் இருக்கும். என்ன, ஊரே திரண்டு நிற்கிறது, மக்கமா நகரமே வெற்றி பெற்று விட்டது, எல்லோருமே முஸ்லீம் ஆகிவிட்டார்கள். இந்த சாதாரண கூட்டம், இந்த ஹவாஸின் கூட்டம் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆணவம் இருக்குன்னு சொல்லிட்டு, யுத்த காலத்தில் ஏற்கனவே எல்லா யுத்த காலத்திலும் தேர்ச்சி பெற்றவர்கள் என்று நம்மளை சீண்டி பார்க்கிறார்களா? இது என்ன, வென்று விடலாம் ஆயுதமா ஏதாவது என்ற அடிப்படையில் சாதாரணமாக இறங்குகிறார்கள். ஆனால் மூத்த சஹாபாக்கள் தைரியத்துடன் இருக்கிறார்கள். ஏன்னா சண்டைக்காக வேண்டி வரல, மக்கா வெற்றிக்காக வேண்டி வந்தார்கள். ஆயுதங்களும் இல்லை. இருந்தாலும் கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதற்கு இந்த கூட்டம் முயற்சியது. இந்த குஃபார் ஹவாஸின் கூட்டம், ஹுனைன் ஏரியாவில் உள்ள கூட்டம், அந்த சகீஃபுடைய கூட்டம் ரசூல் வெற்றி பெற்றது பொறாமையினால தாங்க முடியாம ரசூலையும் ரசூலை சார்ந்தவர்களையும் கொன்றுவிட்டால் தான் இதற்கு நாம் பழி தீர்க்க முடியும். அப்போதான் நமக்கு சாந்தி ஏற்படும், அதான் நமக்கு நிம்மதி என்று முரட்டு குணம் உண்டவர்கள், கொலைவெறி பிடித்தவர்கள், மதவெறி பிடித்தவர்கள், மமதையிலே ஆளுவர்கள் இன்னைக்கு இருக்கிறார்களே. இந்த இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக வேண்டி உலகளாவிய, நம்ம இந்தியாவில் இருக்கான்னு நினைக்காதீங்க, உலகளாவிய சதித்திட்டம் போட்டு இஸ்லாத்தை எதிர்க்கிறார்கள். இஸ்லாத்தை அடிக்க முடியாது, இஸ்லாமியர்கள் வேணா அழிக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய கலாம் சொல்லுது. என்னுடைய களிமா நீங்க ஒழிக்க முடியாதா? யாரையாவது கொண்டு வந்துட்டே இருப்பேன், எதிர்க்கிறவனே நான் தாண்டா படைச்சேன், அதனால இஸ்லாமியர்களை வேணா அழிக்கலாம், இஸ்லாத்தை அவர்களால் அழிக்க முடியாது அல்லாஹ் சொல்லுவ காட்டு மாதிரி இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மேல எதிர்ப்பு இருந்தது மாதிரி மக்கா வெற்றிக்கு பின்னால் ரசூலை கொன்றணும். ரசூல் மக்கால தான் இருக்காங்க, அந்த 10,000 பேர் அன்சாரிகளும் முஹாஜிர்களும் அவங்க அங்கதான் இருக்காங்க, கொன்று விட வேண்டும் என்ற தகவல் என்று சதித்திட்டம் பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி எட்டுகிறது. எட்டினவன நம்மள மாதிரி அவர் அப்படி சொன்னாரா, இவர் இப்படி சொன்னா எல்லாம் சரிதான் நடவடிக்கை எடுத்துடும் பார்க்க மாட்டாங்க. இது ஊர்ஜிதமான செய்தியா, உண்மையான செய்தியா என்று புலனாய்வுத்துறைக்கு அனுப்புகிறார்கள். ஆனா அவங்க ரெடியா இருக்கிறானோ, பெரும்பெரும் ஆயுதங்களோடு, மக்களோடு, பெண்களோடு, பிள்ளைகளோடு குடும்பமே சேர்ந்து நிற்கிறது.
பல வாகனங்களை வைத்து நிற்கிறார்கள், அம்பு வில்லுகள், இன்னும் சொல்லப்போனால் ஆயுத கிடங்குகள் பள்ளத்தாக்களை வைத்து இவளை தாக்கிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் நிற்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மீது என்று நம்பிக்கை உள்ளவர்கள். ஏனென்றால் அதனாலே தான் பத்ரிலே வென்றார்கள். சிறிய கூட்டம் பெருங்கூட்டத்தை தோல்வியடை செய்தது, சிறிய கூட்டம் வெற்றி பெற்றது. அஹ்ஸாபை கண்டவர்கள், கந்தக்கை கண்டவர்கள், பல வீர தியாகம் செய்தவர்கள். ரசூலுக்கு அவனும் அரபு உலகத்திலே தானே பிறந்தார்கள், வானத்தில் இருந்தால் குதித்தார்கள். இந்த அரபியலுக்கு என்ன வீரம் இருக்கிறதோ அதே வீரம் கண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டு. அதனால்தான் வந்த சண்டையை விடமாட்டோம், வம்புக்கு போக மாட்டோம் என்று கண்மணி சொல்லி காட்டுவார்கள். பழி தீர்க்க வேண்டும் சொன்னால் நாங்களும் தீர்ப்போம் என்று சொல்வார்கள். அதனாலே தான் பல்வேறு ஹதீஸிலே பார்க்கலாம், ரசூலுக்கு மறுபெயர் ஷுஜாஅத்துன் நபி. ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய சிங்கத்தை விட வீரமானவர்கள். தனியாக மதீனாவில் நின்று ஊரே இடிமை, அதாவது பல ஓசை வரக்கூடிய நேரத்திலே யாரையும் எழுப்பாமல் எவன் விரோதி வந்தான் என்று தனிமையிலே போனார்கள். அந்த மதீனாவை ஆச்சரியப்பட்டது. அந்த அளவுக்கு வீரம் கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய உதவியும் அவர்களுக்கு உண்டு. அதனாலே அவாசினே, உனக்கு என்ன வீரம் உண்டோ எனக்கும் உண்டு, நான் அல்லாஹ்வுடைய நபியாகவும் வேற இருக்கிறேன் என்ற அடிப்படையில் போட்டு பார்ப்போம் என்ற அடிப்படையிலே ஹுனைனுக்கு ஏறத்தாழ 12,000 பேரோடு சென்றார்கள். அதுல 10,000 பேர்கள் அன்சாரிகள், முஹாஜிரிகள், மக்கா வெற்றிக்காக வந்தார்கள், சந்தோஷமான அடிப்படையில் வந்தார்கள். இன்னும் 2,000 பேர் இஸ்லாத்தை தழுவினாங்க. இன்னும் 2,000 பேர் அந்த மக்கா வெற்றி என்றைக்கு இஸ்லாத்தை தழுவினாங்க, அவங்களும் சேர்ந்து வந்தாங்க. வரக்கூடிய நேரத்திலே தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12,000 பேரோடு அந்த ஹுனைன் என்ற பள்ளத்தாக்கிலே எதிரிகளை சந்திக்கிறார்கள். எதிரிகளை சந்திக்கும் பொழுது அந்த ஹவாஸின் குஃபார், அந்த குஃபார் குறைஷியுடைய கூட்டம் தலைவராக மாலிக் இப்னு அவுஃப் நிற்கிறார். ஏன்னா அவர் மிகப்பெரிய வீரர், அவர் மிகப்பெரிய அம்பு எறிவதில் வீரர். ஆனால் இங்கே பல சஹாபாக்களும் ரசூல்களும் நிற்கிறார்கள். கருவம் கொண்ட அந்த அவாஸின் கூட்டம், முரட்டு குணம் கொண்ட அந்த சகீஃபுடைய கூட்டம், இந்த மாலிக் இப்னு அவுஃப் எல்லோருமே நினைக்கிறார்கள், என்னடா மக்கா வெற்றி எதிர்பார்த்த வெற்றியா, ஏதோ ஒரு சூழ்ச்சி மாதிரி இருக்கிறது, இவர்களை விடக்கூடாது, இங்கேயே சோழி முடிச்சிட வேண்டியதான் என்ற அடிப்படையில் வெறிகொண்டு அந்த எதிரிகள் மக்கத்து காபிர்கள் அந்த 12 பேரையும் 12,000 பேரையும் இங்கே முடிச்சிருவோம் என்ற அடிப்படையில் வருகிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவி மட்டும்தான் இங்கே வேண்டும் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12,000 பேரோடு நிற்கிறார்கள். 10,000 பேரு ஏற்கனவே இஸ்லாத்தை தழுவி மக்கா வெற்றிக்கு வந்தவர்கள் அன்சாரி முஹாஜிர்கள். இந்த 2,000 பேரும் கூட அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும் என்ற அடிப்படையில் நிற்கக்கூடிய நேரத்தில் ரசூல் வந்து அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும், மக்கா வெற்றியை தந்த நாயன் தான், இப்பொழுது ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் இறங்கிறார்கள். இன்னும் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இளம் சஹாபாக்கள் இவர் இந்த 2 கூட்டத்தார் என்ன செய்ய முடியும் என்ற அடிப்படையில் இறங்கினார்கள். அங்கிருந்து ஒளிந்து கொண்டு அந்த அவாஸின் கூட்டம், எதிரி கூட்டம், மக்கத்து காஃபியருடைய கூட்டம், குறைஷி கூட்டம் அம்புகளை எரிகிறார்கள். பல சஹாபாக்களுக்கு மேலே குத்தி அங்குங்குமா சிதறி ஓடுகிறார்கள். ரசூல் இந்த காட்சியை பார்த்து நிலகுலையாமல் இங்கு ஏதோ நடக்க போகிற அடிப்படையிலே கண்மணி ரசூலுல்லாஹ் வீரம் கொண்டு தன்னந்தனியாக நின்று யுத்தத்திலே போராடுகிறார்கள். இங்கே தான் ரசூலுடைய வீரத்தை பார்க்க வேண்டும். தலைமைத்தனமாக இருக்கக்கூடியவர்கள் எந்த நேரத்திலையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிரை விடுவதற்கு, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி முன்னின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவேரி கழுதையில் நின்று போராடுகிறார்கள். பின்னும் பக்கபலமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், பக்கபலமாக உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள், பக்கபலமாக அலி ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள், ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவர்கள் இருக்கிறார்கள், அபூ சுஃபியான் இருக்கிறார்கள், உசாமா இருக்கிறார்கள். பெருங்கொண்ட சஹாபாக்கள், கிபாரு சஹாபா என்று சொல்வார்களே, பெருங்கொண்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை சுற்றி நிற்கிறார்கள். ரசூலை கொன்றுவிடக் கூடாது, மக்கா வெற்றிக்கு பின்னால் நாம் போனாலும் பரவாயில்லை, ரசூல் வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே நிற்கிறார்கள். அல்லாஹ் ரசூலை பாதுகாப்பான் என்ற அடிப்படையில் நிற்கிறார்கள். நிற்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வீரத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இதற்கு நிகராக வீரம் யாருக்குமே இருக்க முடியாது என்ற அடிப்படையில் அம்புகளை எறிகிறார்கள். ஆயுதங்கள் இல்லை, எதிரிகள் இடத்துல அம்புகள் இருக்கிறது, நம்ம இடத்துல ஆயுதங்கள் இல்லை. காரணம் எதிர்பாராத ஒரு யுத்தம். அதனாலே ரசூலுடைய வீரத்தை பார்த்து அனைவர்களுமே உறுதியோடு நிற்கிறார்கள். ரசூல் சொல்கிறார்கள், யுத்த களத்தில் என்று சொல்கிறார்கள், எதிரியை பார்த்து சொல்கிறார்கள், ஹவாஸினை பார்த்து சொல்கிறார்கள், சகீஃபை பார்த்து சொல்கிறார்கள், குஃபார் குறைஷி பார்த்து சொல்கிறார்கள். ஆனால் நபி, உண்மையான நபி, லா கதிபலவு, இதுல பொய்யே இல்லை, நீ என்னோடு மோத பார்க்கிறாயா, என்னை கொலை செய்ய பார்க்கிறாயா, அனைபுன் முத்தலிபுடைய மகன் தான் நான் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வா போட்டு பாப்ப என்ற அடிப்படையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வெற்றி கிடைத்ததுக்கு பின்னாலும் இந்த கயவர்கள் நிம்மதியாக இருக்க விடவில்லை. அதனால் யுத்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே கஸ்வத்து ஹுனைன் என்ற பாடத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஹுனைனியத்தினுடைய இடத்திலே பார்க்கலாம். சொல்கிறார்கள், நான் ரசூலாவோடு பக்கபலமா நின்றேன். அவர்கள் கோவேரி கழுதை என்றார்கள். அது கூட ஒரு ஆள் இரவலா கொடுத்தது, ஒரு சஹாபி கொடுத்தது. அதில் நின்று மிக வேகமாக யுத்தம் செய்கிறார்கள். ஆச்சரியத்துடன் பார்க்கிறோம், இதுல எங்களுக்கு உறுதி கிடைக்கிறது. ரசூலோடு நாங்கள் நின்று போராடுகிறோம். போராடக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்களுக்கும் குஃபார்களுக்கும் பயங்கரமான மோதல் ஏற்படுகிறது. இதுல சில முஸ்லிம்கள், சில சஹாபாக்கள் சிதறி ஓடுகிறார்கள். அடிதாக முடியவில்லை என்றால் சாதாரணமாக நினைத்து விட்டு வந்தார்கள். எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய பயம் வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும், எண்ணிக்கையை வைத்து இறங்கிவிடக் கூடாது என்ற அடிப்படை தான் ரசூலுடைய பாணி, அல்லாஹ்வுடைய உதவி. ஆனால் சாதாரணமாக வந்துவிட்டு சிதறி ஓடுகிறார்கள். ரசூல் மீண்டும் இதை பார்க்கிறார்கள். யாரும் ஓட வேண்டாம், அப்பாஸ் அவர்களே அலையுங்கள். பியாத்து ரிதுவானிலே ரிதுவான் ஒப்பந்தத்திலே பங்கெடுத்தார்கள், அவர்கள் ஓடுகிறார்கள், அலையுங்கள். யா மாஷர் அன்சார், அன்சாரி கூட்டமே ஓடாதீர்கள், வாருங்கள் என்று சொன்ன உடனே ரசூலுடைய கட்டளைக்கு இறங்க, எப்படி ஒரு பசுமாடு தன்னுடைய காளையங்கன்ற பார்த்தவன ஓடி பால் கொடுப்பதற்காக வேண்டி அரவணைப்பதற்காக வேண்டி ஓடுமோ, அதுபோல ரசூலுடைய சொல்ல கேட்டவன சிதறி ஓடின சஹாபாக்கள்லாம் முஸ்லிம்கள் திரும்ப வராங்க. சுருக்கமா சொல்ல போனால், ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்தால் பார்த்த உடனே எப்படி ஓடோடி கொஞ்சி எடுப்பார்களோ அதுபோல சஹாபாக்கள் ரசூலுடைய சொல்லை கேட்டவுடனே ஓடாதீர்கள், நான் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய நபியா நான் இருக்கிறேன், அதோடு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, அல்லாஹ் இருக்கிறான், இவர்கள் என்ன என்ற அடிப்படையில் அழைக்கக்கூடிய நேரத்தில் எல்லோரும் ஓடி வருகிறார்கள். யுத்தம் வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அம்புகள் ஒவ்வொரு ஆள் மேல பாகிறது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டவர்களாக சிறிய சிறிய கற்களை எடுத்துக்கொண்டு, இங்கதான் அற்புதத்தை பார்க்கணும், ரசூலுடைய முபாரக்கான அந்த செய்தியை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய உதவியோடு சின்ன சின்ன பொடிக்கற்கள் என்னங்க செய்ய முடியும், அதை எடுத்து நாசமா போங்கடான்னு எரிகிறார்கள். எரியக்கூடிய நேரத்தில் எப்படி எரிகிறார்கள் சொன்னால், இன்ஹசமும் இப்பொழுதே தோற்று விட்டுவார்கள், இப்பொழுதே தோல்வி அடைவார்கள், இப்பொழுதே சின்ன பின்னமாகுவார்கள் என்று முகத்திலே சிறிய சிறிய கற்களை தான் எரிகிறார்கள். எரியக்கூடிய நேரத்தில் சொல்கிறார்கள், ரப்பு முஹம்மதின், முஹம்மது மீது, முஹம்மதுடைய இரட்சகன் மீது ஆணையாக, ரப்புல் கஅபா, கஅபாவுடைய இரட்சகன் மீது ஆணையாக, நிச்சயமாக இப்பொழுது தோல்வி அடைய போகிறார்கள், நமக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது என்ற அடிப்படையில் எரிந்தார்கள். எரிந்தது அவருடைய கையா இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி, மலக்குமார் கண்ணுக்கு நம்மளாக தெரிஞ்சது, ரசூலாக தெரிந்தது, அங்க மலக்குமார்கள் இருக்கிறார் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே எரிந்த உடனே ஓடினார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பின்னாலே வெற்றியை கொடுக்கிறார். அந்த எதிரிகள், அந்த அவாஸின் சகீஃப், மக்கத்து காஃபிர் குறைஷி ஓடுகிறார்கள். பின்பு வெற்றியும் கிடைக்கிறது. காரணம் என்ன? இந்த அளவுக்கு அந்த இடத்துல யுத்தம் புரிகிறது கடினமான காரியம். ஆயுதங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. எதிரிகள் யுத்த காலத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்கள் எரிந்தால் ஒரு அம்பு தப்பாதான். முஸ்லிம் ஷரீஃபில் நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போராடி அல்லாஹ்வுடைய உதவியும் கிடைத்து வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தியை முஸ்லிம் என்ற பெருநூலில் பார்க்கிறோம். இதற்கு பின்னாலும் அவங்க ஓடோடி வராங்க. வந்தவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவேரி கழுதையில் நின்று இறங்கி அல்லாஹ் இடத்துல துவா செய்றாங்க. துவா தாங்க பெரிய ஆயுதம். நம்ம அல்லாஹ்வுடைய பயமும் அல்லாஹ்வுடைய உதவியும் துவா தான். என்னமோ நான் அப்படி செஞ்சிடுவேன் இப்படி செஞ்சிடும் வீரருக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய உதவியும் தேவை. சமீபத்தில் நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ரவுடி, அசைக்க முடியாத ரவுடி, பல்வேறு மக்களை கொன்று கொடுத்த ரவுடி, ஒரு சின்ன கூட்டம் போய் அழிச்சிட்டு ஓடி இருந்தா, அப்புறம் கலவரம் ஏற்படுது, அது வேற பிரச்சனை. என்னைக்கும் நான் அப்படி செஞ்சிடும் இப்படி செஞ்சிடும் முடியவே முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி தேவை. பத்ர்ல என்ன கூட்டமா, சிறிய கூட்டத்தை அல்லாஹ் வெற்றி பெற செய்தான். கந்தக்ல என்ன பெரிய கூட்டமா, சிறிய கூட்டத்தை அல்லாஹ் வெற்றி பெற செய்தான். எனவே ரசூல் அல்லாஹ் பத்தி நன்கு வணங்கி இருந்ததுனால கீழே இறங்கி இதுக்கு முன்னாலே பின்னாலே முடியாது என்ற அடிப்படை கீழே இறங்கி அல்லாஹ் இடத்துல மன்றாடி, யா அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய், நான் நபியாக இருக்கிறேன், இதுல எந்த பொய்யும் இல்லை, எனவே நான் அப்துல் முத்தலிபுடைய மகனா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வா என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுதும் அல்லாஹ் இடத்துல உதவியை கேட்டு சண்டை மூர்க்கமாக நடக்கிறது. ஆனால் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய இன்னொரு ரிவாயத்தில் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட போராடுவதற்கு முன்னாலேயே, ரசூலுல்லாஹ்வோட போருக்கு போவதற்கு முன்னாலேயே, ரசூலோடு யுத்தம் செய்வதற்கு முன்னாலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழுக்களை சரிப்படுத்தினார்கள். இது ஒரு முக்கியமான செய்தி சகோதரர்களே. சரிப்படுத்திருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்கள்லாம் சஹாபாக்கெல்லாம் நிற்கிறாங்க, ஹுனைன் யுத்தத்துக்கு புறப்படுறதுக்காக நிற்கிறாங்க.
அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதரை பார்த்து, இவர் நிச்சயமா நரகவாதி, அவர் எங்க வரப்போறாரு, ஷஹீதாவதுக்காண்டி வர, தியாகம் செய்வதற்காண்டி வர்றாரு, யுத்த காலத்துக்காண்டி வர்றாரு. முஸ்லிமான ஆளு ஒரு சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் இவர் நரகவாசி என்று சொல்கிறார்கள். உடனே சஹாபாக்களுக்கு ஒன்றும் ஓடல. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுடைய ஒரு செய்தி உண்மையா இருக்கு என்ற அடிப்படை யுத்த காலத்திலே சந்திக்கிறார்கள். ஆனா யுத்த காலத்திலே பார்த்தால் யாரை பார்த்து ரசூல் நரகவாசி என்று சொன்னார்களோ அவர்தான் பயங்கரமாக போராடினார், அவர்தான் மூர்க்கத்தனமாக போராடினார், அவர்தான் முக்கியமாக உச்சக்கட்ட நிலைமையில வீர தியாகியாக போரிடுகிறார், அவர் மேலதான் அம்புகள் பாய்ந்து ரத்த வெள்ளத்திலே மிதக்கிறார், அந்த அளவுக்கு வீர தியாகியா இருக்கிறார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னது தப்பா இருக்குமோ என்ற செய்தி கூட சில சஹாபாக்களுக்கு சந்தேகம் வந்துடுது. இவரை போய் நரகவாதின்னு சொன்னால இவர் எந்த அளவுக்கு போராடுகிறார் என்ற அடிப்படையில் பல சஹாபாக்கள் சந்தேகப்படுகிறார்கள். உடனே ரசூல் இடத்துல சொல்றாங்க, போராட்டம் யுத்தத்துல உனைன் யுத்தத்துல கலந்த ஒரு சஹாபியை பார்த்து நீங்க நரகவாசி சொன்னீங்க, ஆனா அவர் சொர்க்கவாசிமா நடந்தாரு, அவர் தான் ரொம்ப வீர தியாகம் புரிஞ்சாரு, அவர் தான் உச்சகட்டத்தில் யுத்தத்தில் நடந்தாரு, அவருக்கு பல அம்புகள் எரியப்பட்டு காயங்கள் ஏற்பட்டு சல்லடையாக்கப்பட்டாரு, அவரை போய் நீங்க வந்து இப்படி சொல்லிட்டீங்களா, நம்ப முடியலையே என்ற அளவுக்கு சஹாபாக்கள் சொல்லும்போது, இன்னமும் கதுமாத் அவர் மௌத்தாயும் விட்டார். ரசூல் அப்படி சொல்லும்போது இன்னமும் இன்னார் அவர் நரகவாசி தான். சஹாபாக்கள் தாங்க முடியல, என்ன கண்கூடா பார்த்து எப்படி சொல்றாரு ரசூலுல்லாஹ். ஒரு கூட்டம் அங்கிருந்து வருது, அவர் யுத்தம் செய்தார், அவர் நன்றாக யுத்தம் செய்தார், அம்பு எறியப்பட்டது, வீர தியாகியாகத்தான் இருந்தார், மூர்க்கத்தனமாக செய்தார், உச்ச நிலைக்கு போனார், இருந்தாலும் ரத்தத்தில் அவர் பாயத்தில் மிதக்கக்கூடிய நேரத்தில் இரவு நேரம் வந்தவுடனேயே அவருக்கு அந்த வேதனையை தாங்க முடியாம ஆயுதத்தை கொண்டு தன்னையே குத்தி கொண்டார். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொன்னது உண்மையாகிவிட்டதா, நான் கடவுள் அல்ல, இன்னஹு அப்துல்லாஹ், நாமளா இருந்தா பெரிய மகான் அவுலியா இவற்றை உதவி தேடுறோம். அந்த கட்டத்தில் சொல்றாங்க, இன்னி அஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் தான், நான் சொன்னதை அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வை உண்மையாக்கி விட்டான், அல்லாஹ்வுடைய வஹி அடிப்படையில் தான் நான் சொல்லி இருக்கிறேன் என்ற அடிப்படையில் இன்னும் அப்துல்லா, அந்த இடத்துல அப்துல்லான்னு சொல்றாங்க. நான் அல்லாஹ் நம்மால் தான் அப்படியே கொண்டாடிவாங்களே. இன்னைக்கு என்ன நடக்குது என்று சொன்னால், தமிழகத்திலே நாம பரிசுத்தமானவா இருக்குங்க, நாம சூஃபியா இருக்கோம், நாம தௌஹீத்வாதியா இருக்கோம், நாம ஏகத்துவ தென்றலா இருக்கோம், நாம குர்ஆன் ஹதீஸா இருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கவங்க சரியில்லை. குறிப்பா தமிழகத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, கல்வி நிறைஞ்ச ஊர், மகான்கள் நிறைஞ்ச ஊர் என்று அவங்க சொல்கிறார்கள். மகான்கள் என்று சொன்னா எல்லாரும் மகான் தான், நல்லவங்க மகான் தான். எனவே பணம் நிறைஞ்ச ஊர். என்னன்னா ரெண்டு கபரும் ஒன்னா சேருதான். சாதாரண கபரு ஒன்னா சேர்ந்தா பரவாயில்ல, அவுலியா கபரான், பொம்பளை அவுலியா ஆம்பளை, இத கூட்டத்துக்கு பார்க்கணுமே. அதாவது விஞ்ஞானம் இன்னை தொடுகிறது, ஆய்வாளர்கள் எங்கேயோ போய்விட்டார்கள், இன்னும் இந்த மூட நம்பிக்கையில கிடக்கிறது நம்ம நாடு. சகோதரர்களே, இந்த அடிப்படையில் ரசூல் அந்த இடத்துல எந்த இடத்துல எது சொல்லணுமோ அப்படியே, நபி அல்லவா அப்துல்லா, நான் சொன்னது உண்மையாயிட்டு சொன்னான், அல்லாஹ் கடவுள் என்று நினைக்கிறார்கள், நான் ஒரு அல்லாஹ்வுடைய அடிமைதான் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் நரகத்துக்கு தான் போய் சேருவார் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை முஸ்லிம் என்ற ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். பின்பு ரசூல் சொல்றாங்க, எப்பொழுதுமே செக்ரட்டரி யாரு ரசூலுக்கு, பிலால் ரலியல்லாஹு தஆலா. பிலாலை பார்த்து சொல்கிறார்கள், நிச்சயமாக ஒருவர் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது, யார் அவர் வீர தியாகியா இருந்தாலும் சரிதான், அவர் யுத்தத்திலேயே கலந்து கொண்டாலும் சரிதான், யுத்தத்திலே பல காயங்கள் ஏற்பட்டாலும் சரிதான், முசீபத் வரக்கூடிய நேரத்திலே, துன்பங்கள் வரக்கூடிய நேரத்திலே, துயரங்கள் வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்தான் தந்தான் என்று சகிப்புத்தன்மையோடு அல்லாஹ் இயற்கையாக மோத்தாமல் இவரே தன்னை குத்தி கொண்டாரே, இப்படி தற்கொலை செய்தவர் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு நுழையவே முடியாது என்று, இவர் பாவி, இவர் நரகவாதி என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். என்ன யுத்த காலத்திலே, ஹுனைன் யுத்தத்திலே தன்னை மாய்த்தவர், பின்பு அந்த காயத்தை தாங்க முடியாமல் கத்தியை கொண்டு ஆயுதத்தை கொண்டு குத்தியவருக்கு இந்த நிலைமை என்று சொன்னால், அன்றாட வைத்த வலி, தலைவலி, காய்ச்சலி, குடும்ப பிரச்சனை, கடன் தொல்லை என்று தற்கொலை செய்கிறார்களே, அவர்களுக்கு தொலைக்கவே கூடாது சகோதரர்களே. என்று சொன்னால் இவர்கள் பாவிகள், இவர்களுக்கு எப்படி நம்ம ஜனாசா தொழுவது? எனவே இவர்கள் நிரந்தர நரகவாதி ஆக போகிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த அமானிதத்தை அல்லாஹ் இடத்துல கொடுக்காமல் இவ்வளவு பெரிய சஹாபிக்கு இந்த நம்ம பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இவர் கெட்டவர் தான், இவர் நரகவாசி தான், இருந்தாலும் கூட இப்படி கெட்டவர்களை கொண்டு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்துகிறான். இன்னல்லாஹ் லா யஅய்யிது பிஹாதத்தீன், இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்துறான்ல. இந்த காலத்தில் நின்று பல அம்புகள் எரியப்பட்டு சலடையாக்கப்பட்டு ரத்தங்கள் ஓடப்பட்டு இப்படி இருந்த மனிதர் கடைசியில் வேதனை தாங்க முடியாமல் குத்தி கொண்டு நரகத்துக்கு போகிறாரு. இவர் கெட்டவரா இருந்தாலும் கெட்டவரை கொண்டு இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்துகிறார்.
மதுரை ஆதீனம், நம் நாட்டிலே மதுரை ஆதீனத்தை பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு சிலங்காலம் இருப்பாங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் பார்க்கலாம். மார்க்கத்தை வலமுறை ஜான் இருந்தார், இறந்து போனார், கிறிஸ்டின். இப்படி பார்க்கலாம். இவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை பத்தி நாம பேசாத அளவுக்கு ஓஹோன்னு பேசுவாங்க. நம்மளாவது அதாவது கப்சாக்களையும் கதைகளையும் விடுவோம், அவங்க குர்ஆன் சுன்னாவை எடுத்து பேசுவாங்க. அவங்களை கொண்டு அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். எனவே கெட்டவர்களை கொண்டு இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்துவான். அதனால நம்ம வயங்கிடக் கூடாது என்பதைத்தான் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹுனைனுடைய சட்டத்திலே, ஹுனைனுடைய அந்த நிகழ்ச்சியிலையும் நம்ம கண் முன்னால் கொண்டு வருகிறார்கள். ஆக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, இந்த யுத்தம் தொடர்ச்சியா நடக்கிறது. அந்த எதிரிகள், அந்த ஹவாஸின், அந்த சதீப், அந்த ஹுனைன் யுத்தத்திலே கலந்து கொண்ட அந்த எதிரிகள் மக்கத்து காஃபிர்கள் ரசூலுல்லாஹ்வை கொல்ல வேண்டும் நினைக்கிறார்கள், சூழ்ந்து விட்டார்கள். ரசூல் அவருடைய நாட்டமே அதுதானே, இப்படிப்பட்டவரால் தான் மக்கமா வெற்றி பெற்றது, இவருடைய சூழ்ச்சி தானே, இவருடைய திறமையா நாம் திறமையா என்ற அடிப்படையிலே திரும்பவும் யுத்த காலத்தில் சூழ்ச்சி செய்கிறார்கள், சூழ்ந்து விடுகிறார்கள் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோவேரி கழுதில் இறங்கி மண்ணை அள்ளுறாங்க. ஒரு பிடி நிறைய பூமியில மண்ணை அள்ளுறாங்க, அள்ளி அவன முகத்துல வீசுறாங்க. இதுதாங்க அற்புதம், அல்லாஹ்வால் தரப்பட்ட அற்புதம். இறஞ்ச உடனே எல்லோருடைய முகத்தையும் விடுகிறது. கண் தெரியாம சிதறி புறமுது காட்டி ஓடி விடுகிறார்கள். இதோடு அந்த யுத்தம் முற்றுப்புள்ளி வைக்கிறது. இதை அல்லாஹ்வும் தன் திருமறையில சொல்கிறான், லகத் நஸ்ரக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தானா. சூரா தௌபால அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லகத் நஸ்ரக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். அதிகமான யுத்தங்களிலே, போர்க்களங்களிலே உங்களுக்கு உதவி செய்திருக்கான். ஆனா ஹுனைன் அன்று, ஹுனைன் யுத்தத்திலே, ஹுனைன் போரில சில சங்கடம் ஏற்பட்டது. யாருனால? சில சஹாபாக்களை குற்றம் சொல்ல முடியாது, அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களை துச்சமாக மதிக்க முடியாது, மாண்புக்குரியவர்கள், மேன்மைக்குரியவர்கள். இருந்தாலும் மனிதன் அடிப்படையில் யாரடா என்ன செய்ய முடியும்? நம்ம இடத்துல திறமை இருக்கிறது, நம்ம இடத்துல தகுதி இருக்கிறது. மக்கமா நகரமே வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் மக்காவை சூழ்ந்து எல்லாருமே அடிபணிந்துட்டாங்க, எல்லாமே சரணகதி ஆயிட்டாங்க, எல்லாருமே இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. இந்த மகிழ்ச்சி இது ஆழ்ஜபத்துக்கும் கசரத்துக்கும் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கும். மக்கா வெற்றி பெற்றது, இந்த ஹுனைனியத்தை நம்மளை என்ன செய்ய போகிறது என்று ஆயுதமே இல்லாம இறங்கி உள்ள குதிச்சாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. ஆரம்பத்தில் தோல்வி ஏற்பட்ட மாதிரி இருந்தது. ஓடினாங்களே சில சஹாபாக்கள், அம்பு இல்லாம, அந்த அம்பு ஆயுதங்கள் இல்லாம, இவர்கள் எதிரிகள் தாக்குதலை, அதாவது தாக்கு பிடிக்க முடியாம பலம் துகுனி அங்கு செய்யா ஒன்னும் பலன் இல்லாம ஓடினாங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி நினைச்சிட்டு போனீங்க, கொஞ்சம் உங்க மகிழ்ச்சி வெள்ளத்துல மக்கா வெற்றி கிடைச்சது, நம்மள என்ன பார்க்க முடியும் நினைச்சீங்க. நீங்க என்ன நினைச்சிருக்கணும்? ஆரம்பத்தை நினைச்சு பார்க்கணும். பத்ர்ல நீங்க சின்னஞ்சிறிய கூட்டமா இருந்தீங்க, பெண்ணம்பெரிய கூட்டத்தை வெற்றி பெற்றீங்க. இன்னைக்கு இதுல இருந்து நம்ம பெறக்கூடிய பாடம் என்ன? மனிதன் வளரக்கூடிய நேரத்தில் கஷ்டப்பட்டிருப்பான், துன்பத்தில் இருந்திருப்பான், அதாவது இன்னும் ஏழ்மையில ஏழ்மையாக, வறுமையில வறுமையாக இருப்பான். கொஞ்சம் பணம் வந்தவனே ஆணம் வந்துடக்கூடாது. எல்லா படிப்பினையும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து வழங்குகிறது. எனவே இவர்கள் பலதை நினைத்து பார்க்காமல் நம்ம பெருங்கூட்டமா இருக்கோம், என்ன செஞ்சிருவோம் அந்த ரெண்டு கூட்டத்தார் என்று இறங்கினார்கள். ஒன்னும் பண்ண முடியல. அல்லாஹ் சொல்றான், ஒன்னும் பண்ண முடியல, நீங்க ஓடிட்டீங்க முஸ்லீம்கள். சிலர்கள், சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் நின்றாங்க. இந்த தவறு நடந்ததுனால அல்லாஹ்வுக்கு சிறிய கோபம் நீங்க ஒன்னும் பண்ண முடியாம போயிட்டீங்க. ஆரம்பத்தில் தோல்விமா தான் தெரிஞ்சது. வல்லாகத் அலைக்குமுல் அர்து, பூமி உங்களுக்கு சுருங்கி விட்டது, நெருக்கி விட்டது. பிமா ரஹபத், பூமி விசாலமா இருந்தும் உங்களுக்கு சுருங்கிட்டு அங்கங்க ஓட முடியல. பல தாக்குதல் நடத்தினாங்க. வல்லைத்து முதுபீரின், சும்மா வல்லைத்து முதுபீரின், பின்பு நீங்க புறம்போதை காட்டுவனார்கள், நீங்கள் ஓடினீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் கைவிடுவானா? நல்லவர்கள் இருக்க நினைக்கும் இந்த பூமியில எல்லோரும் வாழ்வார்கள். அதான் இன்னைக்கு உலகத்தில் நடக்குது. அதே மாதிரி ரசூலுக்காக வேண்டி, ரசூலை பின்பற்றிய மூத்த சஹாபாக்களுக்காக வேண்டி, நல்ல மூமின்களுக்காக வேண்டி அல்லாஹ் மகத்தான படையை வானுலகத்திலிருந்து இறக்கினான். இது தோல்வி அடைந்திடக்கூடாது. மக்கா வெற்றி பெற்று விட்டது. சிலருடைய தவறுக்காக வேண்டி அல்லாஹ் சின்ன ஒரு பரிகாரம் செய்துவிட்டு பின்பு அல்லாஹ் அதே அந்த ஹுனைனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் குர்ஆனிலே, சூரா தௌபாலே, சும்ம அன்ஸலல்லாஹு சகீனத்தஹு, பின்பு நிம்மதியை இறக்கினோம், அமைதியை இறக்கணும். யாரின் மீது? அலா ரசூலிஹி, அவருடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது, வாலல் முஃமினீன, உண்மையான முஃமின் மீது, பயபக்தியான முஃமின் மீது. எந்த நேரத்திலையும் சிறிய கூட்டமோ பெரிய கூட்டமோ அல்லாஹ்வுடைய உதவிதான் தேவை, திறமையோ தகுதியோ அல்லாஹ்வுடைய உதவிதான் தேவை என்ற அடிப்படையில் இருந்தார்களே, அவர்களுக்காக வேண்டி இந்த ஹுனைன் யுத்தத்திலே நம்முடைய அமைதியை இறக்கணும். வன்சல ஜுனூதன், நல்லா கவனிக்கணும். வன்சல ஜுனூதன், மிகப்பெரிய படை பட்டாளத்தை வானுலகத்திலிருந்து மலக்குமார்கள் இறங்கினார்.
போனார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, ரசூல் கற்களால் இருந்தார்கள், ரசூல் மண்ணால் இருந்தார்கள். இப்பொழுது இந்த விஞ்ஞான உலகம் ஏத்துக்கூடாது. காரணம் என்ன? நாம ஏத்துக்கிறோம் முஸ்லிம்கள். என்னடா இப்படி சொல்றாங்க, கதமா இருக்கு. ஆனா அங்க எரிந்தது ரசூலுடைய கையா இருந்தாலும் பின்னால் உள்ள பலம் வாகிதோ பிஜுனூதி நல்லா சொல்றான். பட்டாளங்களை கொண்டு நான் உறுதிப்படுத்தினேன் சொன்னால் மலக்குமார்கள் என்று போராடினார்கள், அல்லாஹ்வுடைய அமரர்கள் என்று போராடினார்கள். அதனாலே ஃபத்ஹே மக்காவுக்கு பின்னால் தோல்வியடைமா இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய உதவி ரசூலுக்கும் இருந்து நல்ல மூமின்களும் கிடைத்து பின்னால் நின்று மலக்குமார்கள் சண்டையிட்டார்கள். எனவே எதிரிகள் தோத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது வஅஸபல்லதீன கஃபரு, இந்த இறை நிராகரிப்பார்கள், இந்த ஹுனைன் யுத்தத்திலே கலந்து கொண்ட எதிரிகள், அல்லாஹ்வுடைய விரோதிகள், துரோகிகளை நாம் வேதனை செய்தோம். வதாலிக ஜஸாவுல் காஃபிரீன், நீங்கள் நல்ல மூமினா இருந்தால், நீங்கள் உறுதியான மூமினா இருந்தால், இறை நம்பிக்கை உள்ளவராக இருந்தால், அல்லாஹ்வை மட்டுமே நேசிப்பதா இருந்தால், உண்மையான முவஹ்ஹிதா இருந்தால், உண்மையான ஏகத்துவாதியா இருந்தால் எப்பொழுது இது போன்ற வெற்றி கிடைக்கும், நீடித்து கிடைக்கும். இன்று நம்மளை அடிக்கிறார்கள் என்று சொன்னால், இன்று நம்மளை நொறுக்கிறார்கள் என்று சொன்னால், நமக்கு மான பிரச்சனையா இருக்கு சொன்னால், இஸ்லாமியர்கள் தலை தூக்கி வாழ முடியும் என்று சொன்னால், நாம் நாமாக இல்லை, நாம் நாமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கஸ்வத் ஹுனைன் என்ற யுத்தம் நமக்கு அறிவுறுத்துகிறது என்பதை சகோதரரை சிந்திக்க வேண்டும். இது முடிக்கும் போது அல்லாஹ் எப்படி முடிப்பான் என்று சொன்ன அந்த வசனத்தை வதாலிக ஜஸாவுல் காஃபிரீன், இப்படித்தான் காஃபிர்களுக்கு நாம் தண்டனை கொடுப்போம், காஃபிர்களுக்கு இப்படித்தான் வேதனை செய்வோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதற்கு பின்னால சிலர் திருந்தினாங்க. ஹுனைன் யுத்தம் முடிஞ்ச உடனே எல்லாருமே செத்துருவாங்களா? தோல்வி அடைஞ்சு போயிட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், சும்மா யதூபுல்லாஹ் மின் பஅதி ஸாலிக, இந்த யுத்தத்துக்கு பின்னால், ஹுனைன் யுத்தத்துக்கு பின்னால் சிலர்கள் திருந்தி வருந்தி அல்லாஹ் இடத்துல தௌபா செய்து அல்லாஹ் பாவ மன்னிப்புனா அல்லாஹ் நாடியவரை மன்னித்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில முடிக்கிறான். இன்னைக்கு தான் அரபு உலகமே இன்னைக்கு என்ன செய்யுது, இஸ்லாத்தில் இருக்கு என்று சொன்னால் ஹுனைன் ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு வெற்றி தான் காரணம். ஃபத்ஹே மக்கா மட்டுமல்ல, அதற்கு பின்னால் சீர்குலைக்க பார்த்தார்கள். அதனால என்னைக்கு நாம் இஸ்லாமியர்கள் உறுதியோடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவியும் கேட்க வேண்டும், துஆக்களில் ஈடுபட வேண்டும், அல்லாஹ் மீது முழுமையாக காதல் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும், உறுதியான யகீன் தான் தேவை என்பதை, இப்படி இருந்தால் எல்லா எதிரிகளையும் அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி சாவடிப்பான் என்பது ஹுனைன் தரக்கூடிய மகத்தான பாடமாக இருக்கிறது. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, ஹுனைன் மூலமாக பல பாடத்தையும் படிப்பினையும் ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடத்துல நமக்கு சொல்லி காட்டுவது மட்டுமல்லாமல் ரசூல் மூலமாக இன்னும் சில செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைனை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஹுனைனுக்காண்டி போயிட்டு இருக்காங்க, ஹுனைன் வெற்றி பெற்றாங்க, ஹுனைனுக்காண்டி போயிட்டு இருக்காங்க. 12,000 பேரோட போயிட்டு இருக்காங்கல்ல, 2,000 பேர் யாரு? புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க. இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு அவங்க ஆரம்ப காலத்தில் இருந்தாங்களோ அதான் முந்தும். இன்னைக்கு இதே ஒரு பாடமா பெற்றுக்கணும், அதுக்காண்டி சுருக்கமா சொல்லிடுறேன். 2,000 பேரும் போயிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு இழந்த மரம், பசுமையான மரத்தை பாக்குறாங்க. அதுதான் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னால வணங்கினாங்க. முஸ்லிம்லாம் வணங்குவாங்களாம். யுத்தத்துக்கு போக முன்னால அதுக்கு முன்னால தான் வாளை வச்சு எடுப்பாங்களாம், அப்பதான் வெற்றி கிடைக்கும் சொல்லி. அங்கதான் அறுத்து பலியிடுவாங்களாம். அங்கதான் அதாவது போய் நம்ம ஒரு நல்ல நாட்கள்ல போய் அங்க போய் தங்கி இருந்து இது பண்ணுவாங்களாம். இன்னைக்கு முஸ்லீம்கள் நடக்குது இல்ல, முஸ்லீம் பேர் தாங்கியா இருந்து கொண்டு திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று சில தர்காக்களை போய் வழிபடுவதும், அங்க போய் இதெல்லாம் பழைய சரக்கு தான் நடக்குது, நமக்கு தெரியல, நம்ம வெளிநாட்டில் இருக்கோம். இன்னைக்கு அங்க போய் தங்குவதும், அங்க போய் ஏத்திக்காக இருப்பதும், பெண்களும் ஆண்களும் கூடுவதும், அங்க போய் அறுத்து பலியிடுவதும், அங்க போய் வியாபாரத்துக்கு போகும்போது காலை கடை திறக்கும் போது சாவி வைப்பதும், பாஸ்போர்ட்டையும் விசாவையும் வைப்பதும், பணத்தையும் வைத்து எடுப்பதும், கும்பிடுவது முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருப்பது மாதிரி இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்கள் அன்னைக்கு தானே வந்திருக்காங்க, ஃபத்ஹே மக்கா தானே வந்திருக்காங்க. அந்த யுத்தத்துக்கு போகும்போது சொல்றாங்க, இந்த இழந்த மரத்தை நாங்க வணங்கி வந்தோம், இது பசுமையான மரம், யுத்தத்துக்கு போகும்போது வாழை இதுல வைத்தா எடுப்போம், அதுக்காக வேண்டி அறுத்து பலியிடுவோம், அதுல தங்குவோம் சில நாட்கள்ல. இப்பொழுது முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்காங்க, கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்கு வரலையே ஃபத்ஹே மக்காவுக்கு பின்னால, அவங்க செய்திருக்காங்க, நமக்கு ஒன்று ஆக்குங்கள்னு சொல்லும்போது ரசூலுக்கு கோபம் பீரிட்டு கிளம்புது, முகம் சிவந்து விட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தவங்க பார்க்கல, அல்லாஹு அக்பர், என்ன சொல்லிட்டீங்க? இப்படித்தான் கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார் கேட்டாங்க, எவன்லாம் உங்களை நபி அவர்களே பின்பற்றாம இருக்கான அவன்லாம் ஒரு தெய்வத்தை வணங்குறான், அது மாதிரி இன்னொரு தெய்வத்தை ஆக்குங்கன்னு சொன்னாங்க. நாசமா போய்விட்டது, நீங்கள் அறிவில்லாதவர்களா இருக்கிறீர்கள் என்று அந்த இஸ்லாத்துக்கு வந்த கூட்டத்தாரை பார்த்து சொல்லிவிட்டு, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறது அவன் மீது ஆணையாக சொல்கிறேன்,
நீங்க முன் சென்ற சமுதாயத்தை பின்பற்ற பார்க்கிறீர்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அணுவணுவாக பார்க்கிறீர்கள். இப்படித்தான் வழிகட்டு போனார்கள், யூத கிறிஸ்துவர்கள் எப்படி வழிகட்டு போனார்களோ அதுபோல நீங்கள் போய்விடாதீர்கள் என்று குறிப்பாக இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்கள் இந்த 2000 பேருக்கு நல்ல உபதேசம் செய்துதான் ஹுனைனுக்கு அழைத்து விட்டு சென்றார்கள். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கும் ஆழமாக நாம் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பேரு தாங்கி முஸ்லீமாக இருக்கிறார்களே, இந்த சமுதாயத்திலே வந்து கும்பிடுவதற்காக வேண்டி கோவில் என்ற அடிப்படையில் தர்கா வைத்திருக்கிறார்களே, அவர்களுக்கு மகத்தான பாடம் ஹுனைனில் கிடைக்கிறது. நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழடி வாழையா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு 2 இலாஹ என்று சொல்கிறோம். அல்லாஹ் ஒரு கடவுள் என்று சொன்னால் இந்த நபி கடவுள் என்று சொல்கிறோம். அல்லாஹ் ஒரு கடவுள் என்று சொன்னால் இந்த மகான் ஒரு கடவுள் என்று சொல்கிறோம். இந்த இப்படிப்பட்டவர்களை ஹுனைன் யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கோபப்படுகிறார்கள். இஸ்லாத்துக்கு வந்தவர் என்று பார்க்கவில்லை, ஹுனைனிலே வந்து நமக்காக வேண்டிய ஆதரவு தருகிறார் என்று பார்க்கவில்லை. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, நம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தர்காவாதிகளாக இருந்தால், கபர் வணங்கிகளாக இருந்தால், அல்லாஹ் இடத்துல கையேந்தவர்களாக இருந்தால், நபிமார்கள் இடத்துல அவுலியாக்கெல்லாம் சாதாரண ஆட்கள், நபிமாரிடத்திலே கையேந்துவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகுவார் என்பதை கூட கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த காலத்தில் என்று சொல்கிறார் என்று சொன்னால் ஏகத்துவம் இந்த அளவுக்கு மேலோங்க வேண்டும் என்பதை சகோதரர்களே இந்த ஹுனைனில் தரக்கூடிய மகத்தான பாடமாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் இறுதி வரைக்கும் வீர தியாகிகளாக எப்படி சஹாபாக்கள் தங்களுடைய ரத்தங்களை இதற்கு மார்க்கத்துக்காக வேண்டி சிந்தினார்களோ, தங்களுடைய வேர்வையை மார்க்கத்துக்காக வேண்டி சிந்தினார்களோ, தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் ஃபத்ஹ் மக்காவுக்காக வேண்டி சிந்தினார்களோ, இறுதி மூச்சும் இறுதி பேச்சும் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி இருந்ததோ, அதன் காரணமாக அந்த அரபு உலகமே ஏகத்துவத்தை ஏற்றதோ, அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல ரஹ்மான் யாவரையும் ஆக்கியல் வாடாக என கூறி முதல்வர் செய்தி வாக்கியத்தவன் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد لقد نصركم الله بمواطن كثيرا ويوم حنين. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மகத்தான இந்த யுத்தகலத்தின் மூலமாக இன்றும் மார்க்கம் நிலைத்திருக்கிறது. என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி வரைக்கும் பணிவாகவும் அல்லாஹுக்காக வேண்டியும் இந்த மார்க்கத்துக்காக வேண்டியும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்பது ஹுனைன் தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. அதில் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுனைனிலே யுத்தத்திலே வெற்றியை கண்டார்கள் என்றால், ஹுனைனில் வந்து எதிரிகள் வந்தவர்கள் சாமானியவர்கள் இல்லை, சாதாரணமான ஆளில் பணபலம் இருந்தது, படைபலம் இருந்தது, இன்னும் சொல்லப்போனால் உயர்ந்த குலமாக இருந்தது, ஆதிக்க சக்தியா இருந்தது. இந்த ஆதிக்கம் போய்விட்டதன் அடிப்படை தான் யுத்தத்துக்கு வந்தார்கள். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சந்தித்திடுவோம் என்று வந்தார்கள். வரக்கூடிய நேரத்தில் தோல்வி அடைந்தார்கள். அனைத்து பொருட்களையும் போட்டுவிட்டு போனார்கள். அதான் அரபில கனிமத் என்று சொல்கிறோம். யுத்தத்தில் கிடைத்தது. யுத்தம் முடிஞ்ச உடனே பங்கு வைக்கிறாங்க. பங்கு வைக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அன்சாரிகளை விட்டு விடுறாங்க. ஆரம்ப காலத்திலிருந்து தோல் கொடுத்தவர்கள் அன்சாரிகளை விட்டு விடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அரவணைத்தவர்கள் அவர்களை விட்டு விடுகிறார்கள். கனிமத்தை ஹுனைனிலே கிடைச்ச அந்த பொருட்களை பங்கு வைக்கக்கூடிய நேரத்தில் மக்காவாசிகள் கொடுக்கிறார்கள். குறிப்பாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றார்களே அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அப்பொழுது சில சஹாபாக்களுக்கு ஆத்திரம் வந்து விடுகிறது. ஆத்திரம் வந்து விடுகிறது என்று சொன்னால் கோபம் வந்து விடுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதமாக நடக்கவில்லையோ, இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நேரத்து வரைக்கும் அன்சாரிகளாக நாம் முஹாஜிர்களாக நாம் இந்த யுத்த களத்திலே சந்தித்திருக்கிறோம். இப்பொழுது கூட நம்முடைய வாள்கள் வந்து இரத்தத்திலே இருக்கிறது. இந்த தருணத்திலே கூட நமக்கு தராமல் வேற யாருக்கோ கொடுக்கிறார்களே. இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக என் பாஷையில சொல்ல வேண்டும் சொன்னால், அவங்க ஊருக்காரக்காக தான் கொடுக்கிற மாதிரி இருக்கு என்ற அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு ஆத்திரம் கோபம் வந்து விடுகிறது. வந்துவிட்டு அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வது நியாயமில்லையே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூல் மேலும் அன்பு, அளவு கடந்த அன்பு, அல்லாஹ் ரசூலை மன்னிக்க வேண்டும் சொல்கிறார்கள் அன்சாரிகள் முஹாஜிர்கள். அல்லாஹ் ரசூலை மன்னிக்க வேண்டும், பங்கிடுவது நியாயமில்லையே, 100 ஒட்டகத்தையும் மக்காவாசிகளுக்கு கொடுக்கிறார்களே, குறிப்பா இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு கொடுக்கிறார்களே, என்ன நியாயம்? ஆரம்பத்தில் இருந்தே கட்டி காத்தவர்கள், அவருடைய உயிருக்காக வேண்டியும் உடமைக்காக வேண்டியும் நாம் மாய்த்தவர்கள், நம் சொத்தை இழந்தவர்கள்,
நம்முடைய உயிரை இழந்தவர்கள் எங்களுக்கு தராமல் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள், என்ன நியாயம் என்ற அடிப்படையிலே ரசூல் இடத்திலே சொல்லாமல் தமக்கு மத்தியிலே சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அன்சாரி சஹாபிகள், முஹாஜிரிகள். இந்த செய்தியை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் முன்னால் கொண்டு செல்கிறார்கள். இப்படி பேசப்படுகிறது என்று சொன்ன உடனே ரசூல் கேட்க, இப்படி பேசுனீங்களா என்று கேட்கும் பொழுது, என்ற ரசூல் டைரக்டா இருக்க முடியாது, மலுப்பனான பதில் சொல்றாங்க. எங்கள் இடத்துல அறிவாளியும் இல்ல, சிறந்த ஆட்களும் இல்ல, ஆட்கார ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த அடிப்படையிலே அன்சாரிகள் முஹாஜிர்கள் சொன்ன உடனே நான் இப்படி கேள்விப்பட்டேன், உண்மையா உங்களுக்கு தராமல் இந்த ஹுனைன்ல கிடைச்ச பொருட்கள், ஏராளமான பொருட்கள், ஏன்னா செல்வந்தரோடு போரிட்டு இருக்கார்கள், இதை தராமல் 100 ஒட்டகங்களையும் மக்கத்து வாசிகள், அது குறிப்பாக இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த 2000 பேருக்கு பங்கு வைத்தது உங்கள் மீது கோபமா இருக்கிறதா? சகோதரர்களை, உன்னை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் துன்யாவை கொண்டு செல்கிறார்கள், அதை விட சிறந்ததான ஹைரான எண்ணெயே கொண்டு செல்கிறீர்களே, இது சிறந்ததா அது சிறந்ததா? சற்று யோசித்து பாருங்கள். நான் இங்கே குடியிருக்க விரும்பவில்லை, உங்களோடு நான் வர வேண்டும் நினைக்கிறேன், உங்களோடு நான் ஒன்றித்திருக்க வேண்டும் நினைக்கிறேன், உங்கள் பாசம் தான், உங்களுடைய நேசம் தான் எனக்கு உயிர் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நாம் ஒருவருக்கொருவர் உயிராக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு பேசுகிறீர்கள்? நான் கொடுத்தது நியாயமான முறையிலே தான் கொடுத்திருக்கிறேன், நான் கொடுத்தது அக்கிரமமான முறையிலே, அநியாய முறையிலே கொடுக்கவில்லை, தர்மத்தின் அடிப்படையிலே கொடுத்திருக்கிறேன், நீதியின் அடிப்படையிலே கொடுத்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு பயந்த வண்ணமாக கொடுத்திருக்கிறேன், நாளைக்கு அல்லாஹ் மேல முன்னால் மறுமையில் நிற்போமே என்ற அடிப்படையில் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றவர்கள் தடுமாறி விடலாம், அவர்களுக்கு உறுதியான களிமா இல்லாமல் போய்விடலாம், பொருளாதார ரீதியாக எங்கும் போய்விடலாம். அதனால அவர் இஸ்லாத்துக்கு வந்தவர்களை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அவரிடத்தில் நல்ல நேசத்தையும் பாசத்தையும் இந்த பொருளாதாரத்தின் மூலமாக ஏற்படுத்துவதற்காக வேண்டி அவர்கள் எப்படி வந்தாலும் பரவாயில்லை, இஸ்லாத்திலே நினைத்திருக்க என்பதற்காக வேண்டி செய்தேன். சற்று நினைத்து பாருங்கள், நான் உங்களுக்கு தராதனால உங்கள் மீது அன்பில்லை பாசம் இல்லை சகோதரர்களே, அப்படி நினைத்து விடாதீர்கள். அன்பு இல்லாமல் பாசம் இல்லாமல் இருக்க நினைத்து விடாதீர்கள். ஒன்றை சொல்கிறேன், இவர்கள் துன்யாவை ஏந்தி போனார்கள், நீங்கள் மறுமையை ஏந்தி என் கை முன்னால் நிற்பீர்கள். ஹவுதுல் கௌசரிலே நாளை தடாக தண்ணீரிலே நான் நிற்கக்கூடிய நேரத்திலே முதலாக உங்களை அரவணைக்கப் போகிறேன், உங்கள் முன்னால் இருக்க போகிறேன், உங்களுக்காக வேண்டி போராடுவேன், இனி உங்களோடு இருக்க வேண்டும், நான் உங்களோடு இருக்க வேண்டும் போராடுகிறேன். இந்த சொத்து பெரிய சொத்தா? இந்த அற்பமான கொடுத்தேனே இது பெரிய சொத்தா? சிந்தித்து பாருங்கள் என்று கண்ணீர் வெடித்து கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்த உடனே அனைத்து சஹாபாக்களும் அன்சாரிகள் முஹாஜிர்களும், ரசூலே நீங்கள் தான் தேவை, இம்மைக்கு மறுமைக்கு நீங்கள் தான் தேவை, உங்களோடு தான் நாங்கள் நிற்போம், ஹவுதுல் கௌசர் தான் எங்களுக்கு மேலு, நீங்கள் தான் மேலு, பணம் பெரிதல்ல என்ற சரணகதியானார்கள் என்ற செய்தியும் கூட ஹுனைன் யுத்தத்திலே பார்க்க முடியும் என்று சொன்னான். சஹாபாக்களை சமப்படுத்துவதிலே என் உயிரிலும் மேலான ரசூலை தவிர வேறு யாருக்கும் இருக்க முடியாது. ஆன்மீக தலைவராக இருந்தாலும் அரசியல் தலைவராக இருந்தாலும் அனைவரும் அனைவருப்பதிலே கண்மணிக்கு ஈடாக முடியாது, வீரத்திலே ஈடாக முடியாது, இபாதத்திலே ஈடாக முடியாது. அப்படிப்பட்ட உத்தமரை நாம் நேசிக்க வேண்டும், எல்லா வகையிலும் நேசிக்க வேண்டும், மறுமைக்காக வேண்டி நேசிக்க வேண்டும் என்பது ஹுனைன் தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. எனவே இந்த ஹதீஸில் இருந்து இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் கஷ்டப்பட்டால், துன்பப்பட்டால், இஸ்லாத்துக்கு வருவதற்காக ரெடியா இருந்தால், இஸ்லாத்துக்கு வந்தது பின்னால் ஆழமாக உங்களை பரக்கத்தான உதவியை செய்யுங்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வதற்கு மாதிரி ஜக்காத்து பொருளையும் கொடுக்கலாம். வல் முஅல்லஃபத்து குலூபுஹும், அவருடைய இருதயங்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவதற்காக வேண்டி உங்களுடைய ஜக்காத்தை அள்ளி வாரி கொடுங்கள் என்று ரஹ்மான் சொல்வது மாதிரி ரசூல் செய்தார்கள். அதனால நியாயமான அடிப்படையிலே நான் செய்தேன் என்று சஹாபாக்கள் இடத்திலே சொன்னார்கள். அதிகார அடிப்படையில், அக்கிரம அடிப்படையில் என்ன யாரு கேட்க முடியும்? அரசியல் தலைவர், ஆன்மீக தலைவர் என்ற அடிப்படையில் சொல்லாமல் அன்பாவும் பண்பாவும் அன்சார் இடத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் உண்மையான செய்தியை ஒப்புக்கொண்டு, ரசூலே நீங்கள் சொல்வது உண்மை உண்மை, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் தெரியாமல் சொல்லிவிட்டோம், நாங்கள் சபூர் செய்கிறோம், அதை சொல்லிட்டு ரசூல் சொல்றாங்க. இதற்கு பின்னால் ஒன்று நடக்க போகிறது. ஆட்சி அதிகாரம் உங்க கையில் கிடைக்காது. அன்சாரிகளே, முஹாஜிரிகளே, வேற யாருக்கும் மக்கா வாசிகளுக்கு கிடைக்க போகிறது. அதிலையும் பொறுத்திருந்தால் நிச்சயமாக நான் மறுமையிலே என்னோடு இருப்பீர்கள், வெற்றி பெறுவீர்கள், ஹவுதுல் கௌசரை ஒன்றாக கைகோர்ப்போம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதையும் ஹுனைன் யுத்தத்தில் ஏற்றுக்கொண்டாக என்ற செய்தியை முஸ்லிம் என்ற பெருநூலை நீங்கள் பார்க்கலாம், அர்-ரஹீக் என்ற பெருநூலை பார்க்கலாம். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்வோம், மறுமைக்காக வேண்டி வாழ்வோம், ரசூலே நேசிப்போம் என்று கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.